கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அன்புமிக்க இருபால் வேதிய பெருமக்களே, பொதுநிலையினரே, இன்று நாம் ஒரு புகழ்ச்சியும் நன்றியும் கலந்த விழாவை எடுக்க வந்திருக்கின்றோம். திருவழிபாடு, திருப்பலி என்பதெல்லாம் என்ன என்றால், ஒருபுறம் இறைவனுக்கு புகழ் சாற்றுவதாகும். அவருடைய அரிய பெரிய வியப்புக்குரிய மாட்சிக்குரிய செயல்களுக்காக நாம் அவரை வாழ்த்துவது, போற்றுவது, புகழ்வதாகும். அதே வேளையிலே அவர் நமக்காக செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவது நம்முடைய கடமையுமாகும். ஆகவே தான் தமிழிலே நம் முன்னோர்கள் சொன்னார்கள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் திருவள்ளுவரும், என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று கூறினார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அதுவும் நம்முடைய திண்டிவனம் முப்பணி நடுவம் அல்லது நடுநிலையம் அல்லது மையம் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த முப்பணிகளை சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றது. எனவே தான் இந்த நாளிலே நம்முடைய திருப்பலி பாடல்களை பார்க்கவும் கூட முதலிலே வருகின்ற வருகை பாடலிலே, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திட வாரீர், நன்மைகள் அடைவோம் நாமே வாரீர் என்று பாடுகின்றது. ஆகவே கடவுள் நன்மைகள் செய்பவர், அவரை வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும். உன்னதங்களிலே பாடினோம், அதிலே நாம் என்ன செய்தோம்? உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக என்று பாடினோம். மேலும் தொடர்ந்து உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம், உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்றும் நாம் பார்த்தோம். ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றியும் மாட்சியும் செலுத்துவது நம்முடைய கடமையாகும். எனவே தான் இன்று பாடிய பதிலுரை பாடலிலும் உம் பேரன்பை முன்னிட்டு உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று திருப்பாடல் 138 நாம் பாடினோம். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் என்பது இயற்கை, அது நம்முடைய நியதி. ஏனென்றால் கடவுளே நம்மை படைத்தவர், பாதுகாக்கின்றவர், வழி நடத்துகின்றவர், நமக்கு தேவையான அனைத்தையும் செய்கின்றவராக இருக்கின்றார். மேலும் இன்று நாம் இந்த நம்முடைய திண்டிவனம் நடுநிலையத்தின் 50ஆம் ஆண்டு விழாவை, பொன் விழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையிலே இந்த நன்றி உணர்வு நம்மில் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். கடவுளுடைய அருள் கரம் இந்த திண்டிவனத்திலே மிகச்சிறப்பாக இந்த நடுநிலையத்திலே செயல்பட்டு இருக்கிறது என்பதற்கு நாம் எல்லாரும் இங்கே ஒன்று கூடி இருப்பது, இந்த நடுநிலையத்திலே ஒன்றாக வந்திருப்பது, நன்றி கூறுவது ஒரு சாட்சியான விழாவாக அமைந்துள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று வாசித்த முதல் வாசகத்திலே பார்த்தோம், அண்டங்களின் ஆண்டவரை போற்றுங்கள், அரியன பெரியன செய்த ஆண்டவரை வாழ்த்துங்கள், பிறப்பிலிருந்து நம்மை மேன்மடைய செய்தவரை வாழ்த்துங்கள், நமக்கு இரக்கம் காட்டி அவரை வாழ்த்துங்கள் என்று கூறினோம். இவை எல்லாமே இந்த நடுநிலையத்திலே நடைபெற்றுள்ளன. இந்த முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்ட பகுதி இந்த நடுநிலையத்திலே நிறைவேறியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகை ஆகாது. ஏனென்றால் இந்த நடுநிலையத்தை பாரிஸ் அந்நிய வேதபோதக சபை குருக்கள், MEP அருள் பணியாளர்கள் தொடங்கி வைத்தார்கள்.
இதிலே முதலாக இத்தகைய ஒரு நடுநிலையம் அமைய வேண்டும் என்ற கனவு திட்டத்தை கொண்டவராக இங்கே வந்தவர்தான் அருள் பணியாளர் தாமஸ் கவான் டஃபி. அவரோடு இணைந்து இதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் அருள் தந்தை எட்வர்ட் பெக்கர் அவர்கள். அவர்களுக்கு துணையாக மேலும் இருந்தவர் அருள் பணியாளர் ஆந்திரே கராஃப். இவர்கள் 3 பேரும் MEP சபையை சார்ந்தவர்கள். அவர்களோடு இணைந்து இந்த பணியிலே ஒத்துழைத்தவர் நம்முடைய பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்ட அருள் பணியாளராக இருந்த மாபெரும் இறையியல் வல்லுனர் DS அம்லோர்போதாஸ் அவர்கள். ஆகவே இவர்கள் எல்லாரும் அடித்தளமிட்டு இந்த மையத்தை உருவாக்கினார்கள். இந்த தளம் 1961 ஆண்டிலே ஏற்படுத்தப்பட்டது. முதலிலே ஏற்படுத்தப்பட்ட போது இந்த இடம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது இறைவனால் என்று சொன்னால், மறைக்கல்வி பணிக்காக. தமிழகம் முழுவதும் மறைக்கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் முடிவதற்கு முன்பே 1961 ஒரு கனவு திட்டமாக இதை ஆரம்பித்தார்கள். இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த மறைக்கல்வியை பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அது ஆசிரியர்களால் தான் முடியும். ஆசிரியர்களே இப்பணியை செய்ய முடியும் என்று நினைத்து அவர்கள் பக்கத்திலே அந்த மாதிரி பள்ளி RC பிரைமரி ஸ்கூலை இங்கு ஆரம்பித்தார்கள். இந்த பயிற்சி என்பது யாரெல்லாம் 2 ஆண்டுகள் ஆசிரியர் பணிக்காக படிக்கிறார்களோ அவர்களெல்லாம் 2 ஆண்டுகள் இங்கே மறைக்கல்வியும் பயின்று அதை போதிக்கும் திறன் பெற்றவர்களாக, பாடங்களை போதிக்கும் ஆசிரியராக மட்டுமல்லாமல் மறைக்கல்வி போதிக்கும் ஆசிரியர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அந்த பணியை அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அவர்கள்தான் முதலிலே இந்த மறைக்கல்வி நூல்களை வெளியிட ஆரம்பித்தார்கள். இந்த மறைக்கல்வி நடுவத்தின் பாதுகாவலராக புனித திருமுழுக்கு யோவானை வைத்தார்கள். ஏனென்றால் அவர்தான் சொன்னார் இயேசுவை பற்றி, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று. ஆகவே அவர்கள் வெளியிட்ட இந்த மறை நூல்கள் எல்லாம் அவர் வளர்க நூல் வரிசை என்ற முறைப்படி நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இத்தகைய சூழலில்தான் இந்த பணி ஆரம்பிக்கப்பட்ட பொழுதுதான் 1974 ஆண்டிலே இந்த மையம் ஆரம்பிக்கப்பட்டு 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது தமிழக ஆயர்களால் நம்முடைய தமிழக மண்ணுக்கு முப்பணிகளை செய்யக்கூடிய நடுவமாக ஏற்படுத்தப்பட்டது. இங்கே விவிலிய பணி, மறைக்கல்வி பணி, திருவழிபாட்டு பணி ஆகிய 3ம் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே அப்பணியானது ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது 50 ஆண்டுகளை இன்று நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த காலகட்டத்திலே இந்த 50 ஆண்டுகளிலே இந்த 3 பணிக்குழுக்களும் மிக அருமையான, சிறப்பான, பாராட்டுதற்குரிய, போற்றக்கூடிய பணிகளை செய்திருக்கின்றன. முதலிலே விவிலிய பணிக்குழுவை பார்த்தோம் என்றால், அந்த விவிலிய பணிக்குழு தமிழில் விவிலியத்தை புது மொழிபெயர்ப்பாக கொண்டு வந்தார்கள். கத்தோலிக்க விவிலியம் இருந்தாலும் நம்முடைய CSI சகோதரர்கள், TELC சகோதரர்கள் ஆகிய 2 திரு அவைகளோடு சேர்ந்து 3 திரு அவைகளுமாக இணைந்து பொது விவிலிய மொழிபெயர்ப்பை 1995 ஆண்டிலே கொண்டு வந்தார்கள். அதை இன்னும் மெருகூட்டி சில தவறுகளையெல்லாம் திருத்தி அதை சிறப்புறச் செய்து இந்த ஆண்டு 2024 ஆண்டிலே மீண்டும் ஒரு கத்தோலிக்க பதிப்பை நாம் வெளியிட்டிருக்கின்றோம். ஆகவே இத்தகைய விவிலிய பணியானது இங்கே மிகச்சிறப்பாக நடைபெற்றது. ஆகவே நாம் இன்று விவிலியம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த முப்பணி நிலையம் கொடுத்த நமக்கு ஒரு மாபெரும் இறைவனின் கொடையாகும். இரண்டாவதாக, பிள்ளைகளுக்கு விவிலியம் செல்ல வேண்டும் என்பதற்காக கோடை காலத்திலே, கோடை விடுமுறையின் போது மே மாதத்திலே நாம் VBS, அதாவது கோடை விவிலிய விடுமுறை பள்ளி நடத்தி 10 நாட்களுக்கு
பிள்ளைகளை எல்லாம் ஒன்றிணைத்து எல்லா பங்குகளிலும் ஏறக்குரிய தமிழகம் முழுவதுமே இந்த விவிலிய பணியானது நடைபெறுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு தீமை எடுத்து சிறப்பு கருத்திலே அந்த கருத்துக்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. பிள்ளைகள் விவிலியத்தை வாசிக்கும் ஆர்வம் தூண்டி எழுப்பப்படுகின்றது சிறு வயதில் இருந்தே. இன்னும் மேலும் அவர்கள் இந்த பணிக்காக செப்டம்பர் மாதத்தை ஒதுக்கி வைத்து செப்டம்பர் மாதம் முழுவதும் விவிலிய மாதமாக கொண்டாட ஏற்பாடு செய்கிறார்கள். தோழன் பத்திரிகையிலே அதற்கான குறிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் முன்கூட்டியே வெளியிடப்படுகின்றன. ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் விவிலிய மாதமாகவும் அதில் இறுதி வாரம் சிறப்பாக விவிலிய வாரமாகவும் இன்னும் ஒரு ஞாயிறு விவிலிய ஞாயிறாகவும் நாம் கொண்டாடி வருகின்றோம். காரணம் என்ன? இந்த விவிலியம் என்பது மாணாக்கர்களை மட்டும் சென்றடைந்தால் பத்தாது, பங்கு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு மாதம் திணிவன முயற்சிகளை செய்து இந்த விவிலியம் என்பது எல்லாரிடமும் சென்றடைய வேண்டும். நாடகங்கள் வழியாக, கலை நிகழ்ச்சிகள் வழியாக, நடனங்கள் வழியாக, வில்லுப்பாட்டு வழியாக என்று பல வகையிலும் இந்த விவிலியத்தை மக்கள் அறிந்து கொள்ள இந்த நடுநிலையம் ஆவண செய்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உதவி செய்கின்றது. ஏனென்றால் விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவையே அறியாதவன் என்றார் புனித எரோனிமுஸ். எனவே இத்தகைய சூழ்நிலையிலே இந்த நடுநிலையம் விவிலிய பணியை மிகச்சிறப்பாக ஆற்றி வந்தது. அது மாத்திரமல்ல, இங்கிருந்து பூந்தமல்லியிலே புனித பவுல் விவிலிய நிறுவனத்தை நடத்தினார்கள். 2008 வரை அது நடைபெற்றது. அங்கு ஏறக்குறைய 10 மாதங்கள் தங்கி முழு விவிலியத்தையும் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு பொதுநிலையினருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த விவிலிய பணியானது சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. இன்றும் அன்று முதல் இன்றும் அஞ்சல் வழி கல்வி வழியாகவும் இந்த விவிலிய பணியானது தொடரப்படுகிறது. இது விவிலியத்தை பொறுத்தவரை. மறைக்கல்வி பணியிலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த நடுநிலையத்தின் சார்பாக இறைவன் கொடுத்த அருளால் நிறைவேறிய காரியங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதலிலே மறைக்கல்வி நூல்கள் பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழில் அவர் வளர்க நூல் வரிசையானது வெளியிடப்பட்டது ஒவ்வொன்றாக. அதன் பிறகு அந்த நூல்களை மற்ற மாநிலங்களும் கேட்டுக்கொண்டதால் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் விரும்பியதால் அவர்கள் மொழியிலே மொழிபெயர்த்து கொள்ளவும் அவர்கள் நாட்டிலே அந்த மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவும் நாம் அனுமதி கொடுத்தோம். ஆகவே பிற மாநிலங்களிலும் நம்முடைய மறைக்கல்வி நூல்கள் பரவுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறு விவிலிய பணியானது, மறைக்கல்வி பணியானது பல இடங்களிலும் பல மாநிலங்களுக்கும் பயன்படக்கூடிய வகையிலே அமைந்தது. இந்த மறைக்கல்வி வழியாக ஒளிப்பேழைகள் வெளியிடப்பட்டன, குறுந்தகடுகள் வெளியிடப்பட்டன. ஏனென்றால் அருள்சாதன மறைக்கல்வி வழங்க வேண்டும் என்பதற்காக அவையெல்லாம் கொடுக்கப்பட்டன என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக திருவழிபாட்டு பணிக்குழு என்று சொல்லுகின்ற போது திருப்பலி நூலானது நமக்கு கொடுக்கப்பட்டது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் முடிந்த பிற்பாடு 1979 பகுதிகளாக இருந்த திருவழிபாட்டு காலங்களுக்கு உரிய பல்வேறு சிறு சிறு நூல்களும் தொகுத்து முழு திருப்பலி நூலாக 1979 வெளியிடப்பட்டது. அதன் பிறகு அதிலே சிறு திருத்தங்களை செய்து 1993ஆம் ஆண்டிலே அந்த திருத்தப்பட்ட திருப்பலி புத்தகமானது தமிழக ஆயர்களால் வெளியிடப்பட்டது. அதன் பிறகு இறுதியாக கடந்த 2001ஆம் ஆண்டு வாக்கிலே புதிய திருப்பலி நூலானது ரோமை கொடுத்தபடி மொழிபெயர்த்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே திருப்பலி நூல் கிடைக்கவும் திருப்பலி வாசக நூல்கள் கிடைக்கவும் இந்த நடுநிலையம் ஏற்பாடு செய்தது. இந்த நூல்கள் நம்முடைய இந்தியாவில் மாத்திரமல்ல, தமிழகத்தில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பிற நாடுகளிலும் தமிழ் பேசும் எல்லா இடங்களிலும் இந்த திருவழிபாட்டு நூல்கள், பூசை புத்தகங்கள்
வாசக நூல்கள் இன்றும் பயன்பாட்டிலே இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் அருள் அடையாளங்களை மொழிபெயர்த்து தமிழில் அருள் அடையாளங்களை வழங்கவும் இந்த நடுநிலையம்தான் ஏற்பாடு செய்தது. சடங்கு நூல்கள் உருவாக்கப்பட்டன என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இவற்றின் வழியாக அருள் அடையாளங்களை மக்கள் புரிந்து கொண்டு அவற்றில் பங்கெடுத்து குருக்களும் மக்களும் சிறப்பாக மக்களுக்கு பணியாற்ற இந்த நடுநிலையம் உதவி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அருள் சகோதரிகள் எல்லாரும் திருப்புகழ் மாலையை ஜபிக்க வேண்டும் என்பதற்காக அந்த திருப்புகழ் மாலையை தமிழில் தொகுத்து இங்கு வழங்கியது. அது பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது. அது எல்லாரும் கேட்கிறார்கள், ஆனால் கொடுப்பதற்கோ இங்கு பிரதிகள் இல்லை. விரைவில் வெளிவரும் என்று நாம் நம்புகின்றோம். ஆகவே இவ்வாறு எல்லா பணிகளையும் இந்த 3 பணிக்குழுக்களும் விவிலியம், மறைக்கல்வி, திருவழிபாடு தமிழகம் முழுவதும் ஏராளமான கருத்தரங்குகள், எண்ணற்ற கருத்தரங்குகளை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு உதவியாக இருந்தவர்கள் இந்த 3 பணிக்குழுக்களுக்கும் தலைவர்களாக இருந்த ஆயர் பெருமக்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு பணிக்குழுவுக்கும் செயலர் தந்தையாக இருந்தவர்கள் பணியாற்றியிருக்கின்றார்கள். இதிலே உழைத்த அருள் சகோதரிகள் பணியாற்றியிருக்கின்றார்கள். இன்னும் இந்த நடுநிலையமானது பலரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி, ஜெர்மனிக்கும் இன்னும் பிரான்ஸுக்கும் அனுப்பி, அவர்கள் இந்த வெளிநாட்டிலே பொதுநிலையினராக இருந்தாலும் இறையியல் கற்று இங்கு வந்து பேராசிரியராக பணிபெறவும் பணியாற்றவும் உதவி செய்திருக்கிறார்கள். இவ்வாறு நம்முடைய நடுநிலையம் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் விட மிகச்சிறந்த ஒரு நிலையிலே, உயர்ந்த நிலையிலே இருக்கின்றது. எல்லா துறையிலும் இருக்கின்றது. அதிலும் சிறப்பாக இந்த 3 துறைகளிலும் இருக்கின்றது என்பது பாராட்டுக்குரியது. இந்த செயல்களெல்லாம் மனிதனால் நிகழ்ந்தவை அல்ல. மனிதனால் எதுவுமே நடைபெறாது. மனிதன் தம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்கின்றார்கள். ஆனால் கடவுள் இவற்றை சாதித்திருக்கிறார், செய்திருக்கிறார். ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம், தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் என்று நன்றி கூறுகிறோம் என்று இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அதுபோலவே இன்றைய 2ஆம் வாசகத்திலே கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிக்க கேட்டோம். திருப்பாடல்களாலும் புகழ் பாடல்களாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை பாடுங்கள் என்று கேட்டோம். ஆகவே நாம் நன்றி செலுத்துவதற்கு மிகச்சிறந்த இடம் எது என்று கேட்டால் திருப்பலிதான். ஆகவே கிறிஸ்தவ வாழ்வுக்கு மையமாக, ஊற்றாக, உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே நாம் எல்லாரும் இணைந்து இறைவனின் கொடையாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த MEP சபைக்காகவும் அந்த குருக்களாற்றிய அரும்பணிகளுக்காகவும் அவர்கள் கொடுத்த பொருளாதார உதவிகளுக்காகவும் உபகாரமாக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதற்காகவும் இந்த நிறுவனத்தை கட்டி எழுப்பிய எல்லா இயக்குனர்கள், செயலர் தந்தையர்கள், ஆயர் பெருமக்கள், குறிப்பாக பாண்டி கடலூர் பேராயர்கள், இவர்கள் அனைவருக்காகவும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவன் இந்த நடுநிலையத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இங்கு இந்த இறைபணியானது கடவுள் தொடங்கி வைத்த நல்ல பணி, அது அவரே நிறைவுக்கு கொண்டு வர செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளிலே வேண்டி இத்திருப்பலியை ஆண்டவருக்கு நன்றியோடும் புகழ்ச்சியோடும் ஒப்புக் கொடுப்போம்.